வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். வாழ்க்கையில பயணம் ஒரு இனிமையான தருணத்தை எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். அந்த வகையில இந்த ரோட்ல போனாலும் சரி, வாக்கிங் பண்ணாலும் சரி, டூ வீலர்ல ஓட்டினாலும் சரி, கார்ல வந்தாலும் சரி, நடந்து பார்த்தாலும் சரி, வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். ஏன் தெரியுமா? சொல்றேன் வாங்க. சென்னையில் ரொம்ப ஃபேமஸான இடங்க. முன்னாள் கவர்னர் எட்வர்ட் எலியாட்டின் பேராலேயே வச்சிருக்கிற கடற்கரை எலியாட்ஸ் கடற்கரை. ஆமாங்க, பெசன்ட் நகர் கடற்கரை இதற்கு பக்கத்திலே இருக்கு. இந்த ரோட்டுக்கு பக்கத்திலே இருக்கு. என்ன தத்துவமாக இருக்கு பாருங்க. நாயை வாக்கிங் அழைச்சிட்டு போறதும், இன்னொருத்தர் ஜாக்கிங் போறதும், இன்னொருத்தர் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியும் நல்லா இருக்குல்ல? இதே பெசன்ட் நகரில் தான் அஷ்டலட்சுமி திருக்கோயில் அமைஞ்சிருக்குங்க. ஒரு தனி அனுபவத்தை கொடுக்கும் அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா. மிகவும் பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி அன்னை திருத்தலம், சின்ன வேளாங்கண்ணி அப்படின்னு அழைக்கிறாங்க. புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம் பெசன்ட் நகர்ல தான் இருக்கு. பெசன்ட் நகர்ல பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரசக்தி வல்லப மகாகணபதி கோயில் பெசன்ட் நகர்ல தான் இருக்கு. இந்த இடத்துல இருந்தா இந்த ரோடோட அழகு ஸ்டார்ட் ஆகுது. இதே ரோட்ல தான் ராஜாஜி பவன் மிக பிரம்மாண்டமா கம்பீரமா இருக்கு. இந்த ரோட்ல இருந்து லெஃப்ட் திரும்பினா ஸ்ட்ரெயிட்டா போனா எங்கன்னா அது வரும்னா பெசன்ட் நகர் பீச் வந்துடும். அந்த ரோட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம்.
இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்குறது பெசன்ட் நகர் பீச்சு. மதியானம் ஒரு 2:30 மணி. என்ன வெயில் பாருங்கள். ஆனால் அங்கேருந்து வர வரைக்கும் வெயிலே தெரியல பாருங்கள். ஏன்னா 2 பக்கமும் மரங்க. கொஞ்சம் கூட வெயில் தெரியாது. நீங்கள் பீச்சுக்கு வந்துட்டீங்க, நம்ம பீச்சில் இருக்கோம். இங்கே வந்து வெயில் அடிக்குது, வெயிலோட ஹீட்டு தெரியல. காரணம் என்னன்னா பீச்சோட காற்று. வெளிநாட்டில் தான் ஆச்சரியமாக பார்ப்போம். சைக்கிள் போகிறதுக்கு இடம் விட்டுருக்காங்க, சைக்கிள் போகிறதுக்கு ஒரு லைன் வச்சுருக்காங்கன்னு. நம்ம சென்னையில் பெசன்ட் நகரில் இந்த பாருங்கள், இந்த வழி சைக்கிள் போகிறதுக்கு தான். காலையில் வந்தீங்கன்னா இதில் சைக்கிளில் போகிறவங்க சைக்கிளில் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இந்த சைடு வாக்கிங் போகிறவங்க வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி காலையில் வந்தால் நீங்களே சுறுசுறுப்பாகிடுவீங்க. வந்து பாருங்கள். ரோட்டுக்கு 2 பக்கமும் இருக்கிற மரங்கள்லாம் இன்னைக்கு வச்ச மரம் இல்லைங்க. பல 100 வருடங்களுக்கு முன்னாலே இருக்கிற மரங்கள். பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது இல்லையா? இதே மாதிரி உங்கள் ஊரில் 2 பக்கமும் மரத்தோடு சேர்ந்த இயற்கை சூழல் அமைந்த ரோடு இருந்ததுன்னா கமெண்ட்ல எந்த ஊர் எந்த ரோடுன்றும் பதிவிடுங்க. இந்த ரோட்டில் செவுத்துல 2 பக்கமும் வாக்கிங் போனால் என்னென்ன நன்மை நடக்கும், ஜாக்கிங் போனால் என்னென்ன நன்மை நடக்கும், 2வது உடம்பை ஃபிட்னஸாக வச்சுக்கிட்டா என்னென்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்றத அங்கங்கே ஃபோட்டோஸ்லையும் வரைஞ்சிருக்காங்க. அதை பார்த்தாவே நமக்கு ஒரு தனி புத்துணர்ச்சி வருதுங்க. மகளிர் தொழில் கல்வி கூடம் இந்த ரோட்ல தாங்க இருக்கு. இப்ப இந்த ரோடோட எண்டு இதான், வாக்கிங் எண்டு. இதுக்கப்புறம் பாருங்க பரபரப்பாக. இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி பிரிச்சுக்கலாம். இயற்கையின் முன்னு இயற்கையின் பின்னுன்னு. இந்த வீடியோ பார்த்த பிறகு சென்னையில் இருக்கிற பாதி பேருக்கு அட நம்ம சென்னையில் ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இப்படி ஒரு ரோடா ஆச்சரியமாக இருக்கும். வெளியூரில் இருக்கவங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும். இயற்கையோடு வாழ்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.